வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியா தனது விவகாரங்களை எவ்வாறு கையாள வேண்டுமென ஆணையிட பூமியில் எந்த சக்தியும் இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக வரும் புதன்கிழமை பிரிட்டன், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுடில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. சர்வதேச சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இனி விரிவான செய்திகள். இந்தியா தனது விவகாரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என ஆணையிட பூமியில் எந்த சக்தியும் இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு எஸ்டேட் சேவை 2024 பிரிவின் பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய திரு தன்கர், இறையாண்மை கொண்ட இந்த நாட்டில் அனைத்து முடிவுகளும் அதன் தலைமையால் எடுக்கப்படுகின்றன என்று கூறினார். இதனால் பிரிவினையை உருவாக்கும் முயற்சிகள் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் மக்கள் தொகை உலக அளவில் பொறாமைப்பட வைப்பதாகவும், ஏனெனில் 65% பேர் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பொதுமக்களை தாக்காமல் பயங்கரவாத உள்கட்டமைப்பை மட்டுமே குறிவைத்த இந்தியாவின் முடிவை பாராட்டிய அவர், இந்தியா அமைதி மற்றும் அகிம்சையை நம்புவதாக தெரிவித்தார். உலகமே பொருளாதார மந்த நிலையில் சிக்கி தவித்தபோது இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக இருந்ததை யாரும் எதிர்பார்க்காததால் அதன் எழுச்சியை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் நோக்கம் அதன் பொருளாதாரத்தை வளர்ப்பது மட்டுமல்ல, மக்களை மேம்படுத்துவது என்றும் அவர் மேலும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக வரும் புதன்கிழமை பிரிட்டன், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். இது குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் இப்பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் என தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியின் அழகை எடுத்துரைக்கும் டிவிஎஸ் குழுமத்தின் புத்தக வெளியீட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் டிவிஎஸ் குழும தலைவர் திரு வேணு ஸ்ரீனிவாசன் தம்மை சந்தித்தது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இருசக்கர மோட்டார் வாகனத்தில் கட்ச் பகுதியின் இயற்கை அழகை விவரிக்கும் இந்த புத்தகம் இளைஞர்களிடையே கட்ச் சுற்றுலா ஆர்வத்தை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். இப்பகுதியின் கலாச்சாரம், நிலப்பரப்புகள், பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ரான் உற்சவ் 2025 காஃபி டேபிள் புக் என்ற இப்புத்தகம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுடில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சியினரின் முழுமையான ஒத்துழைப்பு கோரப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் எல். முருகன், காங்கிரஸ் கட்சியின் திரு கௌரவ் கோகோய், திரு பிரமோத் திவாரி, திமுகவின் திரு டி.ஆர். பாலு, திரு திருச்சி சிவா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை 21 அமர்வுகளாக நடைபெறவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்த மசோதா, தேசிய விளையாட்டு ஆளுமை மசோதா, வணிக கப்பல் போக்குவரத்து மசோதா உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அட்வால்சிவேக்ஸ் என்ற பலநிலை மலேரியா தடுப்பூசியை இந்தியா உருவாக்கி வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அட்வால்சிவேக்ஸ் தடுப்பூசி மனித தொற்றுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குவதுடன் ஒட்டுண்ணியின் சமூக பரவலை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அட்வால்சிவேக்ஸ் என்பது மலேரியாவின் மிகவும் ஆபத்தான நிலைக்கு காரணமான ஒட்டுண்ணியான பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரத்தின் 2 முக்கியமான நிலைகளை குறிவைக்க வடிவமைக்கப்பட்ட முதல் உள்நாட்டு மறுசீரமைப்பு தடுப்பூசியாகும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், உயிரி தொழில்நுட்பத்துறை, தேசிய நோய் எதிர்ப்பு நிறுவனத்துடன் இணைந்து தற்போது இந்த தடுப்பூசியை உருவாக்கி வருகிறது. இந்தியாவில் தயாரிப்போம் என்பதற்கு ஏற்ப
ஏற்ப உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பூசி தொற்று நோயை தடுப்பதன் மூலமும் சமூக பரவலை குறைப்பதன் மூலமும் மலேரியா ஒழிப்புக்கு கணிசமான பங்களிக்கும் திறனை கொண்டுள்ளது. தகுதியுள்ள நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு அட்ஃபால்சிவேக்ஸ் தொழில்நுட்பத்தை மேலும் விரிவுபடுத்த, உற்பத்தி செய்ய மற்றும் வணிகமயமாக்க பிரத்யேகமற்ற ஒப்பந்தங்களின் கீழ் உரிமம் வழங்க ICMR திட்டமிட்டுள்ளது. இந்த அணுகுமுறை மக்களை சென்றடைவதையும் பொது சுகாதார நன்மைகளை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டின் எண்ணெய் தேவையில் சுயசார்பை எட்டும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதற்காக 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் எண்ணெய் கிணறுகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 99% பணிகள் நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசின் நகர எரிவாயு விநியோக திட்டம் எரிசக்தி துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற ஃபிட் இண்டியா சைக்கிள் ஆன் சண்டே பேரணிக்கு மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்கினார். அனைத்து கல்வி நிறுவனங்களும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சைக்கிள் பேரணியை நடத்துமாறு மத்திய அமைச்சர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் வலியுறுத்தினார். தேசிய இளைஞர் விழா 2025 வருகிற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்ரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடனம் மற்றும் பாடல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள 23 மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் டாக்டர் தாமோதரன், திரு முருகன் ஆகியோர் மாணவர்களை அழைத்து செல்கின்றனர். இன்று கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு PRN திருமுருகனை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் கலை மற்றும் பண்பாட்டினை இந்திய அளவில் மிக சிறப்பாக எடுத்துரைக்குமாறும், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் உள்ள முக்கிய கலாச்சார நிகழ்ச்சிகள், உறவு முறைகளை பற்றி எடுத்துரைத்து மாநிலத்திற்கு பெருமை சேர்க்குமாறு அமைச்சர் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். சர்வதேச சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நகர்வும் முக்கியத்துவம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஒருங்கிணைப்பு, கல்வி, ஆளுமை, மனநலத்திற்கான கருவியாக சதுரங்க போட்டிகள் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் உள்ள ரீஜென்சி பப்ளிக் பள்ளியில் சர்வதேச சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்பட்டது. வகுப்பு வாரியாக குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. 1924 நிறுவப்பட்ட சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பை நினைவு கூறும் வகையில் இந்நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் 178 இடங்களில் கொண்டாடப்படுகிறது. ஃபீடே மகளிர் சதுரங்க உலகக்கோப்பை 2025 ஜார்ஜியாவின் படுமியில் நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதி ஆட்டம் நேற்று தொடங்கியது. முதன்முறையாக 4 இந்திய வீராங்கனைகள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான கோனரு ஹம்பி காலிறுதியில் சீனாவைச் சேர்ந்த சாங்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, திவ்யா, ஹரிகா ஆகியோர் இப்போட்டியில் உள்ளனர். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் தொடரில் களம் இறங்கிய உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மெக்னல் கால்சனை தமிழக வீரர் பிரக்ஞானந்தா வென்றார். கடந்த 3 நாட்களில் கால்சனை 2வது முறையாக பிரக்ஞானந்தா வீழ்த்தியுள்ளார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வரும் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தனது விவகாரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என ஆணையிட பூமியில் எந்த சக்தியும் இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக வரும் புதன்கிழமை பிரிட்டன், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. சர்வதேச சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.